முதல்ல நம்ம இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளியர் மைண்ட் செட் வச்சுக்கணும். என்னென்னா இந்தியன் ஒன்றை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்க்கக்கூடாது. அதை யாரும் பண்ணாதீங்க. அதை பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான். பிகாஸ் இந்தியன் ஒன் ஆல்ரெடி ஒரு பெரிய ஹை பார் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஆயிடுதுன்னா அதை மைண்டில் வச்சுட்டே பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுமே த்ரூ அவுட் த மூவி என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். வில் எண்ட் அப் வித் டிசப்பாயின்மெண்ட். Yeah, it is cult, it is different, it's really awesome movie. Nothing can match with that. So அந்த அளவுக்கு ஒரு பார் செட் பண்ணியிருக்கார் சங்கர் சார், which is trying to break himself. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ரஹ்மான் சார் வந்து அந்த மூவியை தான் அப்படி சுமந்துருப்பார் ஃபுல் மூவி. அதோடு பார்த்தீங்கன்னா அதில் கமல் சாருக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். என்னென்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஒரு அப்பாவா, பொண்ணுக்கு ஒரு அப்பாவா, நல்ல இந்த பக்கம் பார்த்தா சுகனுக்கு ஒரு கணவனா, ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா, ஸோ ஒரு இந்தியன் தாத்தா, இப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய ஃபேஸஸ் இருந்ததுனால நம்மளால் ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர் அதில் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. பட் இதில் என்ன ஆயிடுச்சுன்னா கமல் சார் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்காக போகிறாரு, ஜஸ்ட்டு ஒவ்வொருத்தராக அந்த கரப்ஷனில் ஈடுபட்டவங்கள மர்டர் பண்ணுறாரு. அந்த மாதிரியே போகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம அந்த மாதிரி வெரைட்டியாக பார்த்துட்டு இதில் வந்து ஒரே மாதிரி போகிறனால கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி ஒரு போரிங் ஃபீல் வருது. அதோட மூவி பார்க்க வர்றது வந்து நான் தியேட்டருக்கு போகிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்ட்டுக்காக போகிறேன். அது கமல் சாருங்கிறவுடைய ஒரு கிரேட் ஆல் டைமென்ஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு நல்ல காமெடி, ஒரு ஹியூமர், ஒரு ஃபைட்டு, ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் மிக்ஸாக இருக்கணும். ஸோ அது சம்வேர் இட்ஸ் நாட் இதில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அதே மாதிரி சங்கர் சாருடைய தாட் வந்து இந்த ஊழல், இந்த லஞ்சம், இதெல்லாம் பற்றி நமக்கு வந்து அந்த கம்யூனிகேஷனை கரெக்டாக கொடுக்கணும்னு நினச்சி அவரோட இன்டென்ஷன் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் அது என்னாச்சுன்னா ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பாடம் எடுக்கிற ஃபீல் வந்துடுது. நம்ம ஏதோ ஒரு முன்னாடி ஒரு டீச்சர் நின்று நமக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் அப்படி இருக்கும், அந்த ஃபீல் லிட்ரலாக வருது. ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். மூவி வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஜெகன் ரியலி கொஞ்சம் அங்கங்கே அவரோட ஹியூமர் சென்ஸ் ரியலி இட்ஸ் ஒர்க்ட். அவர் நல்ல ஒரு மூவி, அவர் தான் அவர் ஷோல்டரில் நிறைய அங்கங்கே அந்த காமெடி ஏரியாவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. குட் கம்பேக் ஜெகன், குட் பர்ஃபார்மன்ஸ், நல்லா பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் உங்களை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அண்ட் தென் சித்தார்த், எஸ், சித்தார்த்துடைய ஆக்டிங் அதை பற்றி சொல்லணுன்னா எஸ் டன் அ குட் ஜாப், பட் சம்வேர் எஸ் டன் அ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். எஸ்பெஷலி கமலஹாசனை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்ப அவர் முன்னாடி நின்று ஒரு எமோஷ்னலாக ஒரு சீனை ஆக்ட் பண்ணோம். அதுக்கெல்லாம் தனி கட்ஸ் வேணும் சித்தார்த். யூ ஹவ் டன் அ குட் ஜாப் ரியலி. தட் சீன் ரியலி ஈவன் பீப்புள் என்ஜாய்ட் ஆக்சுவலி தியேட்டரில். நான் அதை லிட்ரலாக ஃபீல் பண்ணேன். அண்டு சமுத்திரக்கனி பிட்வீன் அப்பா பையன் சமுத்திரக்கனிக்கும் சித்தார்த்துக்கும் நிறைய அங்கங்கே காம்பினேஷன்ஸ் வருது. போத் ஹவ் டன் ரியலி குட், என்ன சொல்ல, அந்த கெமிஸ்ட்ரி, அப்பா பையன் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்டு ஹீரோயின் ரகுல்பிரீத் சிங், அவங்க வர்ற ரோல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. ஒன்றும் என்ன சொல்கிறது, பெருசாக ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை, அதான் ஒன்று சொல்லுவேன், அதுதான் ரைட் வேர்டு ஐ திங்க். அண்டு தம்பி ராமையா, விவேக் சார், மனோபாலா சார், அவங்கள இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோதான். என்ன அவங்களுடைய பொட்டென்ஷியலுக்கு தீனி போடலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பட் எவ்ரிபடி டன் தேர் ஜாப். அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நெடுமுடி வேணு சார் ஒரு கிரேட் பர்ஃபார்மர். பட் இன்னும் ஐ திங்க் அவருடைய ரோல் இன்னும் இதில் இன்னும் ஹெவியாக இல்லையோங்கிற ஒரு ஃபீல் கூட இருக்குது. கமல் சார் என்ன சொல்கிறது, என்னென்ன கெட்டப், அமேசிங் ரியலி. எஸ்பெஷலி கமல் சார் இன்ட்ரோ வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 30 minutes மூவி ஆரம்பித்த உடனே தான் வருது கமல் சாரோட இன்ட்ரோ. ஸோ அப்போ தான் கமல் சார் வராரு. ஒரு ஃபேன் பாயாக நான் வந்து கமல் சார் வந்து ஒரு இன்ட்ரோ வந்து ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்ட் ஆச்சு. அதுவும் எடுத்தவொடனே கமல் சார் இன்ட்ரோ வந்தப்பயே லாஜிக் வைஸ் வந்து என்ன சங்கர் சார் ஃபீல் பண்ணி அந்த சீனை வச்சுருக்காருன்னா லிப்ஸிங்க்கு மெயினாக ஆகலை. அதுக்கு ரீசன் என்னென்னா மேபி அவங்க ஊரில் அந்த ஊர் லாங்குவேஜ் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதை இப்படி பண்ணியிருக்கலாமோ ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான். ஹிந்தினா ஹிந்தியில் வச்சுருந்தல, தமிழ்ன்றப்ப தமிழ்லேயே ஷூட் பண்ணியிருக்கலாமே. அந்த லிப்பு சிங்க் ஆகாத மாதிரி நிறைய இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கமல் சாரோட கனெக்ட் பண்ண முடியல. அந்த ஒரு எடுத்தோடனே அது இன்ட்ரோஷன்லேயே அந்த மிஸ்டேக்ஸ் இருந்தது வந்து கொஞ்சம் வருந்தத்துக்கூடிய விஷயம் அது. பட்
கமல் சார் இந்த எண்டில் ஒரு 6 பேக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் பாருங்கள், ஒரு ஃபைட்டு அமேசிங். ஒரு ஃபேன் பாயாக என்னை கேட்டால் அந்த சீனை இன்ட்ரோவில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்கர் சார் படம் வேறு லெவலில் இருந்திருக்கு சார். ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான், யுவர் அ லெஜண்ட். ஸோ ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை நான் சொல்கிறேன். மை காட் அமேசிங் ஒர்க் யார். என்ன இந்த வயசுலேயும் அது அந்த ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப் தான் பண்ணியிருக்காங்க தெரியுது அது. பட் அதை சுற்றி உள்ளவங்கெல்லாம் நல்லா பசங்களாம் அப்படி பல்காக இருக்கப்போ அவங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஷர்ட்டை கழட்டி அப்படி நிற்பார் பாருங்க. கூஸ் பம்ஸாக தேட்டர் விசில் பறந்துருச்சு சார். யுவர் லெஜண்ட் சார், கமல் சார், சல்யூட். அதேமாதிரி அந்த லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறாங்க மூவியை. அந்த ஒரு சேசிங் சீன் அது கூட கொஞ்சம் கம்மி பண்ணிடலாமா. ரொம்ப நேரமாக கமல் சார் அப்படியே சைக்கிளில் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சிங்கிள் வீல் சைக்கிளிங் மாதிரி அதில் போயிட்டே இருப்பார். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த மெட்ரோவில் வரும் அந்த ஸ்டெப்ஸில் வருவார் பாருங்க. அது கம்போசிட்டில் பண்ணாங்களா இல்லை ரியலாக பண்ணாங்கன்னு தெரியல. பட் அதெல்லாம் நல்ல அமேசிங் ஒர்க். குடோஸ். காமன் மேன் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியலி அந்த கேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். மை காட் என்ன கேரக்டருங்க அது. ஆர்கே லக்ஷ்மணன் ஒரு பெரிய கார்ட்டூனிஸ்ட், அவர் டிசைன் பண்ணது, அவரோட ஸ்கெட்ச் அது. அதுக்கு ஒரு 3D உருவம் கொடுத்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க ரியலி. ஈவன் அது சார்ந்து வர அனிமேஷன்ஸ் எல்லாம் ரியலி தட் அனிமேஷன் பீப்புள் ஹவ் டன் அ குட் ஒர்க். பட் சம்வேர் இந்த கம்போசிட்டிங் ஒர்க் கொஞ்சம் நல்லா இல்லை. எங்கன்னா அந்த பொண்ணு மேலேருந்து கீழே உழுவா பார்த்தீங்களா, அந்த ஜம்ப் பண்ணுறப்பெல்லாம் அந்த கம்போசிட்டிங் கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருந்துருக்கலாமோ, இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ. அது தெரியுது அப்படியே லிட்டரலாக. அந்த இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தப்பையும் கூட அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதுவும் சங்கர் சார் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார். எங்கேயோ சம்திங் இட்ஸ் மிஸ்ட். ஏன் அந்த கேரக்டர் மூவி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரலாங்கிற ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்குது. ஈவன் என் கூட தியேட்டரில் பின்னாடி உட்காந்தவங்களும் 2-3 பேர் அதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் அந்த கேரக்டரை த்ரூ அவுட்டாக எடுத்துகிட்டு வரல அப்படின்னு. ஸோ எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். அந்த இடைவேளை கேப்பு, அது ஒரு மார்வாடி கெட்டப்பில் வருவார் கமல் சார். பா என்ன வாக்கு, என்ன ஸ்டைலு, இந்த வயசில் என்ன ஒரு ஆக்டிங். ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் கொடுங்க, கமல் சாரை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவரோட ஆக்டிங்கை. ரியலி மூவி பார்க்குறவங்க எண்டில் ஒரு 2 மினிட்ஸ், அதாவது சங்கர் சார் ஃபிலிம் முடிஞ்ச உடனே அந்த சங்கர் அப்படின்னு கார்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் மூவி இருக்குது. அதை பார்க்க அதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. வெர்ஷன் 3, இந்தியன் வெர்ஷனோட 3. மை காட் இது யாரோட ஐடியான்னு தெரில. ஏன் சார் இது நீங்கள் 2 வருஷன் எடுத்தீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த வருஷனை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அமேசிங் ஒர்க்கு. நான் அவ்வளோ நேரம் படம் பார்த்ததுக்கும் அந்த ஒரு 2 மினிட்ஸ் படம் பார்த்ததுடைய இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலி ரவி வர்மா சாரோட ஃபோட்டோகிராஃபிக்கு நான் ரொம்ப ஃபேன். எஸ்பெஷலி பர்ஃபி மூவி. ரவி வர்மா சார் யுவர் டன் அமேசிங் ஒர்க். பட் நான் ரவி வர்மா சாரோடைய ஃபோட்டோகிராஃபியை பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த மூவிக்கு வந்தேன். நிறைய இடத்துல அந்த ஒரிஜினல் ரவி வர்மாவை நான் பார்க்க முடியல. எனக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் வெர்ஷன் 3ல் உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் நான் நிறைய இடத்துல பார்த்தேன். ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அப்பாடா நம்ம ரவி சாரை பார்த்துட்டோம் ஃபைனலாக அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் அந்த 2 மினிட்ஸ் மூவிங்க வெர்ஷன் 3 ஐ திங்க் டெஃபினெட்லி இட் வில் பி அ பிக் ஹிட் ஐ ஃபீல். ஸோ டோன்ட் வரி சங்கர் சார், யானைக்கும் அடிசருக்கும். ஐ எம் வெரி ஷுர் இந்தியன் 3 வில் பி பிக் ஹிட். கமல்ஹாசன் சார் பாஷையில் சொல்லணுன்னா கமல் சார் மூவியை ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். ஃபேன்ஸ் கோ அண்ட் என்ஜாய். இட்ஸ் அ டீசன்ட் மூவி. டெஃபினெட்லி கமல் சாரோட ஃபேன் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. கோ அண்ட் வாட்ச் இட்.